ஸ்டூடெண்ட் குட் ஆஃப்டர்நூன். நம்ம அடுத்த லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 21 பயாலஜியில் கிராப் ப்ரொடக்ஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ அபவுட் த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் விவசாயத்தில் அப்படிங்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன், நோ அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ். அதாவது ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படிங்கிறது பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வருஷம் பூரா என்ன பண்ண மாட்டோம், ஒரே பயிரை வச்சுருக்க மாட்டோம். இப்போ இந்த பருவத்துக்கு ஒரு பயிர் போட்டோம்னா அடுத்த பருவத்துக்கு வேற ஒரு கிராப் போடுறோம், அடுத்த பருவத்துக்கு வேற ஒரு கிராப், அதை தான் கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெகக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீட் பேங்க்கு, சீட் பால்ஸ் அண்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸு. ஸோ இப்போ சீட் பேங்க்னா என்ன, சீட் பால்ஸ்னால் என்ன, சீட்ஸினுடைய ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்ன, ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நோ அபவுட் த ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஏஆர்ஐ, ஐசிஏஆர் அண்டு கேவிகே. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி வி ஹேவ் பீன் மோட்டிவேட்டட் டு சர்ச் அண்டு சீக் ஃபுட். ஸோ இப்போ ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா வி ஹேவ் மோட்டிவேட்டட் டு சர்ச் அண்டு சீக் ஃபுட். உணவுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். க்ரீன் பிளான்ஸ் மேக் தர் ஓன் ஃபுட் யூஸிங் ஏ ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. எப்படி, ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலமாக. அனிமல்ஸ் அண்டு ஹியூமன்ஸ் cannot மேக் their ஓன் ஃபுட். நம்மளால் என்ன பண்ண முடியாது, நமக்கு தேவையான ஃபுட்டை நம்மளே சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம பாடியிலே சிந்தசைஸ் ஆகாது. தட்ஸ் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய உணவுக்காக. இப்போ தாவரங்கள் எடுத்தோன்னா தாவரங்களில் தான் நமக்கு காய்கறி பழங்கள் எல்லாமே கிடைக்குது. ஸோ தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ், ஆடு கோழி இதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம உணவுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதை தான் வந்து டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட் இஸ் யூஸ்டு பை த ஆர்கனிசம்ஸ் ஃபார் கேரிங் அவுட் த வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல், எனர்ஜி அப்படிங்கிறது அந்த ஃபுட்டிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, கேரிங் அவுட் த வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸுக்கு எனர்ஜியானது தேவைப்படுது. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஆல் த ஆர்கனிசம்ஸ். எல்லா உயிரினங்களுக்கும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸஸ் தான் வந்து என்னது, மெயின் ஃபுட் ரிசோர்ஸஸாக இருக்காங்க. In order to provide food for a larger population, production, proper planning, management and distribution of food is needed. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா in order to provide food for larger population, அதிக மக்கள் தொகைக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அதிகமான உற்பத்தி, ப்ராப்பர் பிளானிங்கு, அதுக்கான மேனேஜ்மெண்ட்டு அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட்டு. ஸோ தானியங்கள், உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறது எல்லாமே தேவைப்படுது. பட் farmers are faced with the challenges of producing sufficient crops to meet the growing demand while maintaining the quality and quantity of resources for future generations. ஆனால் விவசாயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா faced with challenge of producing sufficient crops. அப்போ அந்த உணவு மக்கள் தொகைக்கு ஏற்ப, டிமாண்டுக்கு பற்றாக்குறைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா agriculture research institutions are developing new technologies to help the farmers to increase productivity both in terms of quality and or quantity. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பற்றாக்குறை, அந்த டிமாண்டிங், அதாவது அந்த என்ன சொல்லுவோம், அந்த சஃபிஷியன்ட், அந்த பற்றாக்குறையை வந்து எப்படி நீக்கலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, டெவலப்பிங் நியூ டெக்னாலஜிஸ். அப்போ கிராப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அது விவசாயத்தில் புது புது டெக்னாலஜிஸை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வர்றது மூலமாக டு ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியை, விவசாயிகள் வந்து உற்பத்தியை பெருக்கிறதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. அது எந்த வகையில்னா குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். குவாலிட்டினா அந்த உணவினுடைய தரம், உற்பத்தியினுடைய உணவுப் பொருளினுடைய தரம், மற்றும் குவான்டிட்டிங்கிறது அளவு, ரைட்டா. In this lesson we are going to learn about agricultural practices, rotation of crop seed, biofertilizers and the functions of agricultural research institutions. இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் த பேக்போன் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் எக்கனாமி. நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது விவசாயத்தை சார்ந்து இருக்குது. எவர் சின்ஸ் த க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியில் வந்து பார்த்தோன்னா வி ஹேவ் பின் கல்டிவேட்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் டு கேட்டர் த இன்க்ரீசிங் டிமாண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மக்கள் தொகை, வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு ஏற்ப என்ன பண்ணுறோம், அந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு வி ஹேவ் பின் கல்டிவேட்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப், அதிகமான
அல்லது நிறைய வெரைட்டிஸ் டைப்ஸில் என்ன பண்ணுறோம் நம்ம கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறோம். இன் அவர் கண்ட்ரி த ஃபாலோயிங் 3 கேட்டகரிஸ் ஆஃப் கிராப்ஸ் ஆர் கோயிங். 3 வகையான கிராப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா காரிஃப் கிராப்ஸ், அதாவது த கிராப்ஸ் விச் ஆர் ஷோன் இன் த ரெய்னி சீசன், தட் இஸ் ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர் ஆர் கால்டு காரிஃப் கிராப்ஸு. பேடி, மெய்ஸு, சோயாபீன், கிரவுண்ட் நட் அண்ட் காட்டன் ஆர் காரிஃப் கிராப்ஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை காலங்களில் மழை பெய்யும் போது மழை காலங்களில் விளையக்கூடிய பயிர், அதை தான் காரிஃப்னு சொல்கிறோம். இது எப்படின்னா ஜூன் டு செப்டம்பரில் ரெய்னி சீசனில். என்னென்ன அப்படின்னா பேடி நெல், மெய்ஸ் சோளம், சோயாபீனு, கடலை, அப்புறம் பருத்தி, இது எல்லாமே. அடுத்தது ரபி கிராப்ஸ். த கிராப்ஸ் க்ரோன் இன் வின்டர் சீசன், குளிர்காலத்தில் வர்றது, ஃப்ரம் அக்டோபர் டு மார்ச்சில் ஆர் கால்டு ரபி கிராப்ஸு. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா வீட்டு, கிராமு, பீ, மஸ்டர்டு, லின்சீடு. ஸோ கோதுமை, கொள்ளு, பருப்பு வகைங்க, கடுகு, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ரபி கிராப்ஸு. அடுத்தது ஜைடு கிராப்ஸ், அதாவது சம்மர் கிராப்ஸ், வெயில் காலத்தில் வரக்கூடியது. கிராப்ஸ் விச் ஆர் க்ரோன் இன் சம்மர் சீசன் ஆர் கால்டு ஜைடு கிராப்ஸு. மஸ்க் மெலன், வாட்டர் மெலன், குக்கும்பர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜைடு கிராப்ஸ். இல்லையா, தர்பூசணி பழம், வெள்ளரிக்காயெல்லாம் இருக்காங்களே, ஸோ அப்போ எங்க எல்லாமே ஜைடு கிராப்ஸ். ஸோ அக்கார்டிங் டு யூட்டிலிட்டி கிராப்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் as. ஸோ இப்போ யூட்டிலிட்டி பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து அந்த கிராப்ஸ் வந்து என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபுட் கிராப்ஸ், அதாவது உணவுப் பொருளுக்கான உணவு பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பேடி, மைஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், வீட்டு, நெல், அப்புறம் மெய்ஸ், சோளம், இது எல்லாமே தானிய வகைங்க. ஃபாடர் கிராப்ஸ்னால் தீவன பயிர்கள்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் லைஃப் ஸ்டாக் கன்சப்ஷன், சொர்க்கம், மில்லட்ஸு, தானியத்தினுடைய அந்த இது எல்லாமே. ரைட்டா. அடுத்து ஃபைபர் கிராப்ஸ், நார் தாவரங்கள். தீஸ் கிராப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் காட்டேஜ் அண்டு டெக்ஸ்டைல்ஸ், எக்ஸாம்பிள் காட்டன் அண்டு ஹெம்ப், சனப்பை. அடுத்து ஆயில் கிராப்ஸ், எண்ணெய் தாவரங்கள். ஆயில் கிராப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் அ லார்ஜ் ஸ்கேல் ஃபார் கன்சப்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் யூசஸ், எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் அண்டு செசேம், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எள்ளு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் கிராப்ஸு. அடுத்து ஆர்னமெண்டல் கிராப்ஸ், அழகுக்காக வளர்க்குறது. தீஸ் ஆர் யூட்டிலைஸ்டு ஃபார் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங், எக்ஸாம்பிள் குரோட்டன் அண்டு பொகைனுலா, குரோட்டன் செடி, பொகைனுலா, காகிதப்பூ மரம், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆர்னமெண்டல் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன், என்னென்ன கிராப் ப்ரொடக்ஷனில் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது விவசாயம் செய்கிறதுல என்னென்ன உத்திகள் இருக்குது, அதை தான் நம்ம ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் கிராப் ப்ரொடக்ஷன் ஆர் plucking, sowing, applying fertilizers, harvesting and seed storage. All these activities collectively have an effect on the yield of crops. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்? ப்ளக்கிங், நிலத்தை உலர்றது, ஷோயிங், விதைக்கிறது, அப்ளைங் ஃபெர்டிலைசர்ஸ், உரமிடுதல், ஹார்வெஸ்டிங், அறுவடை செய்தல், மற்றும் சீடு ஸ்டோரேஜ், விதைகளை பாதுகாத்தல். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா சாயில் ப்ரிப்ரேஷன், நிலத்தை பண்படுத்துறதுன்னு சொல்கிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இஸ் டு லூசன் த டாப் சாயில். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரில் மொதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் சாயிலை வந்து லூசன் பண்ணணும். அதாவது மேல் மண் வந்து கெட்டியாக இருக்கும், எப்பயுமே நடக்கிறதுனாலையோ அல்லது மழை பெய்யறதுனாலையோ இறுகி கிடக்கும். ஸோ அப்போ அந்த இறுகி கிடக்கிற மண்ணை என்ன பண்ணணும்? லூசன் பண்ணணும். The loosened soil helps in the growth of earthworm and soil microbes. ஸோ அப்படி லூஸ் பண்ணுறது மூலமாக சாயில் வந்து பொலன்னு இருக்கிறது மூலமாக அங்கே நிறைய மண்புழுக்களோ அல்லது நிறைய மைக்ரோ ஆர்கானிசமோ அதில் வளருவாங்க. These organisms add humus to the soil and are friendly to farmers. ஸோ அப்போ இந்த ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், எர்த்வார்ம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹியூமஸை என்ன பண்ணுறாங்க? சாயிலில் ஆட் பண்ணுறாங்க. அதாவது அங்கே விழக்கூடிய இலதலைங்களை பூரா மக்கி குப்பை உரமாக மாற்றுவாங்க. அதுதான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். Plants absorb water, minerals, nutrients and air from the soil through their roots. இப்போ தாவரங்கள் எதன் மூலமாக இதெல்லாம் எடுத்துக்கும்? அதாவது ஊட்டச்சத்துக்கள், தண்ணியெல்லாம் எடுத்துக்கணும்னா அதனுடைய ரூட் மூலமாக தான். Hence it is essential to prepare the soil in a proper way before starting the cultivation practice. அதாவது ரூட் மூலமாக தான் தாவரங்கள் என்ன பண்ணிக்குது? வேர்லேருந்து தான் தண்ணி, மினரல்ஸு, உணவுப் பொருள் எல்லாத்தையுமே உரியுது. ஸோ அப்போ அந்த தண்ணி அந்த மண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கணும். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? நிலத்தை வந்து உழுது பண்படுத்தி வைக்கிறது. ரைட்டா. ஸோ அந்த சாயில் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆர் கிவன் லோ. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளக்கிங், நிலம் உழுது. Plucking or tilling is the process of loosening and turning the soil up and down to facilitate the availability of nutrients in the root zone of the cultivating crop. ஸோ அப்போ plucking, நிலத்தை உழுறது அப்படிங்கிறது இஸ் அ ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்ஸு? லூசனிங் அண்டு டர்னிங் த சாயில் அப் அண்ட் டவுன். ஸோ அப்போ கீழ் மண்ணை மேலே கொண்டுட்டு வர்றது. ரைட்டா. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக டு ஃபெசிலிட்டேட் த அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறது அந்த சத்து நிறைஞ்ச மண். ஸோ அப்போ அதை மேல் மண்ணுக்கு கொண்டுட்டு வரது மூலமாக இந்த ரூட் ஜோனில் கல்டிவேட்டிங் கிராப்னுடைய ரூட் ஜோன் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதில் கிடைக்க வழி செய்கிறது. இதில் வந்து பார்த்தோன்னா மேனுவல் மெஷின் ப்ளக்கிங் ரெண்டு இருக்குது. மேனுவல் ப்ளக்கிங்கிறது உழவு மாட்டை வச்சு நம்ம உழவு ஓட்டுறது. மெஷின் ப்ளக்கிங் அப்படிங்கிறது டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுறது. ரைட்டா.
The following are the few important agricultural implements generally used in the field preparation. So first one is plug. Plug is mainly used for tilling the soil to add fertilizers to the crop, remove weeds and other waste materials from the field, and also the turn the soil. So ஏர்னு சொல்கிறோம் இல்லையா, ஏர் கலப்பை. ஸோ அதுதான் plug. So a plug is made up of wood and is drawn by a pair of bulls or horses. ஸோ இப்போ இந்த ஏர் கலப்பை நம்ம வந்து கட்டையில் செய்வாங்க, மரத்தில் செய்கிறாங்க. அண்டு ட்ரான் பை பேர் ஆஃப் புல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா காளை மாடுகளையோ அல்லது குதிரைகளையோ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஏர் உழுகிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இட் கண்டெய்ன்ஸ் ஏ ஸ்ட்ராங் அண்ட் a ஷார்ப் ட்ரையாங்குலர் அயன் ஸ்ட்ரைப் known as ப்ளக்ஷேர். ப்ளக்ஷேர் அப்படிங்கிறது அந்த ஏர் கலப்பையினுடைய அந்த நுனிப்பகுதியில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு இரும்பு தகடை வச்சு பதிச்சிருக்கோம் இல்லையா, பறிச்சுட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ப்ளக்ஷேர் அப்படின்னு பேர். The main part of the plug is a long log of wood which is called plug shaft. ஸோ ஏர் கலப்பையினுடைய இந்த நீண்ட தண்டு, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா plug shaft. The other end is attached to a beam which is placed on the bull's neck. ஸோ அது வந்து இன்னொரு இடத்துல எங்கே இருக்கும், பீமில் மாட்டினுடைய கழுத்தில் போடுறோம் இல்லையா, ஸோ அதோட என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹோ. ஸோ ஹோ அப்படிங்கிறது இட்ஸ் a simple tool which is used to till the land, remove weeds and dig up soil. It has a long wooden rod with a bent iron plate at one end. மம்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் ஹோ. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோமோ, அந்த களைக்கொத்து மம்டி இதெல்லாம் தான் ஹோன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உட்டன் ராட்லேயும் வச்சுருக்காங்க. அண்டு பெண்ட் அயன் பிளேட், கீழே வந்து நிறைய அயன் பிளேட் இரும்பு தகடை பதிச்சிருப்பாங்க. The other end may be attached to an animal. அடுத்து வந்து பார்த்தோன்னா கல்டிவேட்டர். ஸோ கல்டிவேட்டர்ஸ் ஆர் ட்ரிவன் பை டிராக்டர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா டிராக்டர் மூலமாக ஓட்டுறது கல்டிவேட்டர். கல்டிவேட்டர்ஸ் ஆல்சோ கில் வீட்ஸ் அண்டு டிக் அப் அன்வான்ட் வெஜிடேஷன் அவைலபிள் இன் த ஃபீல்டு. Nowadays plugging is done by tractor driven cultivator. The use of cultivator saves labor and time. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கல்டிவேட்டர்ஸ் டிராக்டர் மூலமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதன் மூலமாக நம்மளால் ஹியூமன் ரிசோர்ஸ் கம்மியாக தான் ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா, ட்ரக்கை ஓட்டுறதுக்கு ஒருத்தரும் டைமும் என்ன ஆயிடுது, ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் ஏக்கர் கணக்கில் நம்ம என்ன பண்ணிட முடியும், ஓட்டிட முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெவலிங் அப்படிங்கிறது சமப்படுத்துறது. ஒன்ஸ் த ஃபீல்ட் இஸ் பிளக்டு த டாப் சாயில் இஸ் குவைட் லூஸ். ஸோ இப்போ இங்கே ப்ளக் பண்ணி ஏர் உழுதுறதுக்கப்புறம் மேல் பண்ணி எப்படி இருக்கும், லூஸாக இருக்கும். The leveling of soil is done with an implement called the leveler which is a heavy wooden or iron plank. ஸோ இப்போ இங்கே லெவலரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நிலத்தை சமப்படுத்துகிறோம். அதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம்னா ஹெவி வுட்டன் ஆர் அயன் பிளாங்க், இரும்பு பலகை இல்லைன்னா மரக்கட்டை பலகை, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம சமப்படுத்துகிறோம். லெவலிங் ஆஃப் த ஃபீல்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் டியூரிங் இரிகேஷன். ஸோ இப்போ லெவலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஸ் இன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். தண்ணி பாய்ச்சையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேடும் பள்ளமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் குழி ஒரு பக்கம் மேடாக இருந்துச்சுன்னா தண்ணி ஈவனாக பாயாது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவலர் வச்சு நம்ம சமப்படுத்தினதுக்கப்புறம் தண்ணி என்னாகும், ஈவனாக பாயும். பேசல் மேனுரிங், அடியோரம் போடுறது. மேனரிங் மீன்ஸ் ஆடிங் மேனுர் டு த சாயில். Manure contains many nutrients required for the growth of crop plants. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா டு இன்க்ரீஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில், மண்ணுடைய வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு we add manure to the soil even before sowing because it gets properly incorporated into the soil. ஸோ இப்போ மண்ணுக்கு வந்து தேவையான வளத்தை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், விதைக்கிறதுக்கு முன்னால் அடி உரம் போட்டு மண்ணை இது பண்ணுறோம், வளமாக்குறோம். Application of green manure and farmyard manure will always enhance the growth and yield of the crops. ஸோ எதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா பசுந்தாள் உரம், க்ரீன் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ வயல் ஓட்டுறதுக்குன்னா என்ன பண்ணுறோம், அந்த சனப்பை, கடலை செடி, புங்கை மரம் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, வயலில் போட்டு ஓட்டுறோம் இல்லையா, ஏர் உழுவுறோம் இல்லையா. ஸோ அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்யார்ட் மேனர், அதாவது வீட்டு கால்நடையிலேருந்து வரக்கூடிய சாணம், எரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, குப்பை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம்யார்ட் மேனர். இது ரெண்டையும் நம்ம அடியோரமாக போடல அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல வளர்ச்சியானது கிடைக்கும். அடுத்து sowing ஆஃப் சீட்ஸ், விதைக்கிறது. திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப் இன் crop ப்ரொடக்ஷன். ஒன்ஸ் த சாயில் ப்ரிப்ரேஷன் இஸ் ஓவர் ஷோயிங் ஆஃப் த சீட்ஸ் கேன் பி டன். ஸோ இப்போ சாயில் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மண்ணை பதப்படுத்தி பண்படுத்தினதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறோம், நம்ம விதைக்கிறோம். ஷோயிங் இஸ் த ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் த சீட்ஸ் இன் த சாயில். விதைக்கிறது அப்படிங்கிறது நேரடியாக விதைகளை நிலத்தில் இடுறதுக்கு பேர் தான் என்னது, ஷோயிங் அப்படின்னு சொல்கிறோம். The seeds that are shown have to be selected very carefully to have high quality. Various methods are followed for showing the seeds. ஸோ இப்போ விதைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சீடை முதல் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நல்ல தரமான விதைகளாக செலக்ட் பண்ணால் தான் செடியானது என்னாகும், நல்லா வளரும். ஸோ இப்போ இதில் வந்து மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ், ஸோ விதைக்கிறதுனா ஷோயிங் பை ஹேண்டு,
கை மூலமாக விதைக்கிறது. த ஸ்கேட்டரிங் ஆஃப் சீட்ஸ் பை ஹேண்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் ஷோயிங் சீட்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் ஆஃப் ஷோயிங் சீட். ஸோ அப்போ விதையை வந்து கையில் இடுறது இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செலவில்லாத விதை விதைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா சிம்பிளஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேண்ட் மூலமாக பண்ணுறது, அப்புறம் வயலில் நம்ம நாற்றுறதுக்கு முன்னால் போடுறது, ரைட்டா. அடுத்தது சீட் ட்ரில். அதாவது சீட் ட்ரில் அப்படிங்கிறது மெஷின்ஸ் மூலமாக போகிறது. த சீட் ட்ரில் இஸ் எ மாடர்ன் மெத்தட் ஆஃப் ஷோயிங் சீட்ஸ். இட் இஸ் எ பெட்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் மெத்தட் தென் ஷோயிங் பை ஹேண்ட். ஸோ இப்போ கையில் போடுறத விடவா சீட் ட்ரில்லில் நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா அப்படின்னா இப்போ கையில் போடையில் எல்லா விதைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னாகும், நிறைய விதைகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சமாக விதைகளும் விழும். அப்போ அந்த லேண்டில் வந்து பார்த்தோன்னா அன்இவனாக தான் விதைகள் விதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் சீட் ட்ரில் மூலமாக வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஹோலில் விதைகள் கரெக்டாக என்ன இருக்கும், ஈவனாக விழுந்திருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா இதை எஃபிஷியன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்வலி டன் பை அட்டாச்சிங் அயன் ட்ரில்ஸ் டு எ டிராக்டர். ஸோ இப்போ அயன் ட்ரில்லரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிராக்டரில் அட்டாச் பண்ணுறோம். சீட் ட்ரில் என்ஷூர் தட் த சீட்ஸ் ஆர் பிளான்டட் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் அட் த கரெக்ட் டெப்த் இன் த சாயில். கரெக்டான ஆழத்துலையும் கரெக்டான இடைவெளிகள்லையும் விதையானது என்ன பண்ணப்படுது, சீட் ட்ரில்லில் விதைக்கப்படுது. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீட் ட்ரில்லு. ஸோ இது என்ன பண்ணும், பக்கத்தில் குழி பறிச்சுட்டே போகும். அந்த மேலே அந்த மஞ்சள் கலர் கப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் விதை போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகிட்டு இருக்கும், வரிசையாக உள்ளே விழுந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும், ரைட்டா. இதுதான் வந்து பார்த்தோன்னா சீட் ட்ரில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிப்ளிங். ஸோ டிப் பண்ணுறது, விதைக்கிறது, நடுறதுன்னு அர்த்தம். இட் இஸ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் சீட் மெட்டீரியல் இன் அ ஃபர்ரோ, பிட் ஆர் ஹோல் அட் ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்பேசிங் வித் அ டிப்பிள் மோர் காமன்லி பை ஹேண்ட். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சீட் ட்ரில் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம மெட்டீரியலை ஒரு ஃபர்ரோ ஒரு சின்ன குழிலையோ அல்லது பிட்லையோ என்ன பண்ணுறோம், ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்பேஸிங். ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்பேஸ்னால் ஏற்கனவே எடுத்து வச்ச அளவில், இப்போ இவ்வளோ தான் அளவு இருக்கணும் ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும், அப்படியே அந்த அளவில் நம்ம கையிலேயே நடுறது பேர் தான் டிப்ளிங் சொல்லுவோம். சாயில் அரவுண்டு த ஹோல் இஸ் ப்ரெஸ்டு வித் ஹேண்ட் ஆர் லெக் ஃபார் மாய்ஸ்ட் சாயில் கான்டாக்ட். ஸோ அதில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கையிலையோ அல்லது கால்லையோ போட்டு அந்த மண்ணை சுற்றி என்ன பண்ணிடுறோம், மூடி வச்சிடறோம், ரைட்டாக, விதையை சுற்றி மூடி வச்சிடறோம். ஸோ இது வந்து டிப்ளிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆடிங் மேன்யூர் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ், உரமிடுறது. த சப்ஸ்டன்சஸ் which are added to the soil in the form of nutrients to enhance the growth of plants are called manure or fertilizers. ஸோ அப்போ ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, மேனரிங் ஆர் ஃபெர்டிலைசிங் அப்படின்னு சொல்லுவோம். த டேர்ம் ஃபெர்டிலிட்டி ரெஃபர்ஸ் டு த இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். ஸோ அப்போ மண்ணினுடைய அந்த வளத்தன்மை, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டு சப்ளை நியூட்ரியன்ஸ் டு crop plants in adequate amounts and in suitable proportions. ஸோ இப்போ இது இந்த ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இன் அடிக்குவேட் அமௌண்ட் அண்ட் இன் சூட்டபிள் ப்ரொப்போர்ஷன். அடிக்குவேட் அளவில், அதாவது சரியான அளவுலையும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துலையும் தான் நம்ம கொடுக்குறோம். These nutrients are essential for the growth of plants. Manure is an organic substance obtained from the decomposition of plants and animal wastes. ஸோ அப்போ இந்த மேனரிங் அப்படிங்கிறது பசங்க, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இலதலைங்களை போடுறது, குப்பை உரங்களை போடுறது தான் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மர்ஸ் டம்ப் பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட் இன் எ பிட் அட் ஓப்பன் பிளேசஸ் அண்ட் அலோவ் இட் டு டீகம்போஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக குழி வெட்டி அதில் என்ன பண்ணுறோம், இந்த கட்டாந்தரை கூட்டுறது, அப்புறம் இலதலைங்களை கூட்டி அந்த குப்பையில் அது ஒரே இடத்துல அந்த குழியில் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்கும், டீகம்போஸ் ஆகும். தென் த டீகம்போஸ்ட் மேட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் ஆர்கானிக் மேனர். அந்த டீகம்போஸ்ட் அதை தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஆர்கானிக் மேனராக பயன்படுத்துகிறோம், ரைட்டா, இயற்கை உரமாக. Regular addition of organic manners helps to maintain the soil fertility, protecting them from wind and water erosion and preventing nutrient losses through runoff and leaching. ஸோ அப்போ நம்ம ரெகுலர் அடிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேனர்ஸ், ரெகுலராக நம்ம இந்த உரங்கள் இடுறது மூலமாக நமக்கு சாயில் ஃபெர்டிலிட்டியானது மெயின்டைன் ஆகுது. அண்ட் ப்ரொடெக்டிங் தம் ஃப்ரம் விண்ட் அண்டு வாட்டர் எரோஷன், நீர் அரிப்பினாலேயோ அல்லது காற்றுனாலேயோ அடிச்சுட்டு போகாமல் இது பாதுகாக்கப்படுது, ரைட்டா. This also increases water holding capacity, soil aggregation, soil aeration and permeability. ஸோ அப்போ இந்த அதாவது இந்த ஆர்கானிக் மேனர் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். ஸோ அப்போ நிலத்தில் ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கக்கூடிய, அந்த மண்ணுக்கு தக்க வச்சுக்கக்கூடிய அந்த தன்மையை அதிகப்படுத்துது. சாயில் அக்ரிகேஷன், மண் வந்து கிளஞ்சி அந்த டாப் சாயில் வந்து அடிச்சுட்டு போகாமல் களைஞ்சி போகாமல் ஒரே இடத்துலேயே இதாகிறதுக்கும், சாயில் ஏரேஷன், மண்ணில் இருக்கக்கூடிய காற்று நல்லா உள்ளே போகிறதுக்கு வரதுக்கும், பர்மியபிலிட்டி, வாட்டர்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் கீழே இறங்குறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது.
Fertilizer is a substance which is added to the soil to improve plants growth and yield. அதாவது செயற்கை உரம் fertilizers. Fertilizers are composed mainly of urea, ammonium sulfate, superphosphate, potash and NPK, அதாவது nitrogen, phosphorus and potassium. The use of synthetic fertilizers has significantly improved the quality of food available today. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா synthetic fertilizers தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். although their long term use is debated by environmentalists. ஸோ அப்போ இதே செயற்கை உரங்களை வந்து நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு பயன்படுத்தலாம். ஆனால் லாங் டேர்மாக நிலத்தில் இந்த ஃபெர்டிலைசர் செயற்கை உரங்களை பயன்படுத்துறது மூலமாக மண்ணினுடைய வளம் வந்து பார்த்தோன்னா கெட்டு போயிடும். ஸோ என்வரான்மெண்டலிஸ்டினுடைய அதாவது சூழல் ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்வரான்மெண்டலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இது ஒரு விவாத பொருளாக வச்சுருக்காங்க. எப்படின்னா லாங் டேர்மாக இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. Next, irrigation. Water is important for the proper growth and development of plants. Plants absorb water from the surrounding with the help of the root system. The supply of water to crops at regular intervals is called irrigation. So, அப்போ irrigation நீர் பாய்ச்சுதல் அப்படின்னா என்ன? The supply of water to crops. பயிர்களுக்கு தண்ணீர் இடுதல் எப்போ அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நீர் பாய்ச்சறதுக்கு பேர் தான் இரிகேஷன் அப்படின்னு பேர். ரைட்டா? த டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் வேரிஸ் ஃப்ரம் கிராப் டு கிராப்பு, சாயில் டு சாயில் அண்ட் சீசன் டு சீசன். ஸோ இப்போ இந்த இரிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது பிளான்ட்டுக்கு பிளான்ட் வேறுபடும். அதாவது தாவரத்துக்கு தாவரமும் நிலத்துக்கு நிலம் வேறுபடும் அண்டு சீசனுக்கு சீசன் வேறுபடும். ரைட்டா? இப்போ கிராப் டு கிராப்னால் இப்போ தென்னை மரத்துக்கு ஒரு மாதிரி தேவைப்படும், வாழை மரத்துக்கு ஒரு மாதிரி தேவைப்படும், நெல்லுக்கு ஒரு மாதிரி தேவைப்படும், கரும்புக்கு ஒரு மாதிரி தேவைப்படும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக நம்ம தண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி சாயில் டு சாயில், இப்போ பிளாக் சாயில், லோமி சாயில், ரெட் சாயில் இந்த மாதிரி இருக்குன்னா சாயிலுக்கு தகுந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி பாய்ச்சணும். ரைட்டா? அதே மாதிரி சீசன் டு சீசன், இப்போ மழை காலத்தில் தண்ணி பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மழையே வந்துகிட்டு இருக்கும், தண்ணி ஆல்ரெடி தேங்கி இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் இன்டர்வலில் விடணும். ஸோ அப்போ இங்கே இரிகேஷன் அப்படிங்கிறது வேரிஸ் ஃப்ரம் கிராப் டு கிராப்பு, சாயில் டு சாயில் அண்டு சீசன் டு சீசன். ஃபெர்டிலைசர்ஸ் கேன் ஆல்சோ பி அப்ளைடு த்ரூ த இரிகேஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இரிகேஷன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபெர்டிலைசர்ஸை அப்ளை பண்ண முடியும். த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் ஆர் வெல்ஸு, டியூப்வெல்லு, பாண்டு, லேக்கு, ரிவர், டேம்ஸ் அண்டு கேனல்ஸ். ஸோ இப்போ இரிகேஷன் சோர்சஸ் அப்படின்னா கிணறு, போர்வெல், டியூப்வெல் அப்படிங்கிறது தான் போர்வெல். ரைட்டாக? நம்ம போர் மூலமாக எடுத்துக்கிறது, குளம், குட்டை, ஆறு, டேமு, கேனல், வாய்க்கால் இது மூலமாக எடுத்துக்கலாம். Effective irrigation is the controlled and uniform supply of water to crops in the required amount at the right time with the minimum expenditure. ஸோ அப்போ எஃபெக்டிவ் இரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல்டு அண்ட் யூனிஃபார்ம் சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ். ஸோ அப்போ ஒரே ஈவனாகவும் அண்டு கண்ட்ரோல்டு இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல்டுனா ஒரு குறிப்பிட்ட அளவில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்காமல் கரெக்டான சரியான அளவில் தண்ணியை கொடுக்கறது. ரைட்டா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் பண்ணக்கூடியது. இரிகேஷன் கேன் பி கேரிட் அவுட் பை 2 டிஃப்ரெண்ட் மெத்தட். என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு, இன்னொன்று மாடர்ன் மெத்தடு. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா அந்த காலத்தில் மிஷின்ஸ் பண்ணாமல் மேனுவலாக பண்ணினதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. மிஷின்ஸை வச்சு பண்ணுறது கூட எல்லாமே மாடர்ன் மெத்தட்ஸ். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இன் தீஸ் மெத்தட்ஸ் இரிகேஷன் இஸ் டன் மேனுவலி. அப்போ மேனுவலி அப்படிங்கிறபோது எப்படி பண்ணியிருப்பாங்க, ஹியர் எ ஃபார்மர் புல்ஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் ஆர் கேனல்ஸ் பை ஹிம்செல்ஃப் ஆர் யூஸிங் கேட்டில் அண்டு கேரிஸ் டு ஃபார்மிங் ஃபீல்ட்ஸ். அப்போ விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை கிணத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க மேலே கொண்டுட்டு வருவாங்க. புல்ஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் ஆர் கேனல்ஸ் பை அவங்களா கொண்டுட்டு வரலாம், இல்லை அப்படின்னா யூஸிங் கேட்டில்ஸ் அண்ட் கேரிங் டு ஃபார்மிங் ஃபீல்டு. ஸோ கால்நடைகள் மூலமாகவும் அதை கொண்டுட்டு வர முடியும். பம்ப்ஸ் ஆர் ஆல்சோ காமன்லி யூஸ்டு ஃபார் லிஃப்டிங் வாட்டர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அங்கே பம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிணத்துலேருந்து பம்ப் எடுத்துகிட்டு தண்ணி பம்ப் மூலமாக எடுத்துகிட்டு வர்றது. ரைட்டா? டீசல், பயோகேஸு, எலக்ட்ரிசிட்டி அண்ட் சோலார் எனர்ஜி ஆர் த ஃபியூ இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரன் தீஸ் பம்ப்ஸ். ஸோ அப்போ இந்த பம்பு தேவையான கரண்ட் வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து கிடைக்கிது, டீசல் இன்ஜினாக இருக்கலாம், பயோகேஸாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், அல்லது சோலார் பவர்லையும் கிடைக்கலாம். ரைட்டா? த மெத்தட் ஆஃப் புல்லிங் வாட்டர் மே வேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். One place to other place. The main advantage of this method is that it's cheaper, but its efficiency is poor because the uneven distribution of water. It also leads to heavy water loss. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாக தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி அதிக அளவு என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒரு இடத்துல தண்ணி அதிகமாகவும் ஒரு இடத்துல தண்ணியே இல்லாமலும் இருக்கும். ரைட்டா?
அடுத்து வந்து பார்த்தோன்னா மாடர்ன் மெத்தட். த மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ மாடர்ன் மெத்தட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் மேனுவலாக பண்ணுனதில் இருந்த குறைகளை போக்குறதுக்காக பண்ணுனது தான் இந்த மாடர்ன் மெத்தட்ஸ். இட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் த ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாய்ச்சர் இன் த ஃபீல்டு. ஸோ அப்போ நிலத்தில் வந்து பார்த்தோன்னா சரியான அளவில் ஈரப்பதம் இருக்கிறத அல்லது தண்ணி பாய்ச்சறதை உறுதி செய்கிறது அந்த மாடர்ன் மெத்தடு. இட் இன்வால்வ் 2 சிஸ்டம்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிங்க்லரு, இன்னொன்று ட்ரிப் இரிகேஷனு. ஸோ ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாட்டர் ஓவர் த கிராப்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் அன் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ வயலில் நம்ம தோட்டத்தை புல்வெளியெலாம் பார்த்துருவோம். ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுருக்கு இல்லையா, ஸோ அதான் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லுவோம். திஸ் மெத்தட் இஸ் மச் அட்வைசபிள் இன் ஏரியாஸ் ஃபேஸிங் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஸோ தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஏரியாவில் ஸோ இந்த மெத்தடை வந்து பயன்படுத்த சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹியர் எ பம்ப் விச் ஜெனரேட்ஸ் ப்ரெஷர் இஸ் கனெக்டட் டு பைப்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் ஸ்ப்ரிங்கிள்டு த்ரூ த ஃபைன் நாசல்ஸ் ஆஃப் பைப்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஹோல்ஸ் மூலமாக என்ன பண்ணப்படும், வாட்டர் ஹை ப்ரெஷரில் பீச்சி அடிக்கப்படும். ஸோ இப்போ இப்படி ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக அடிக்கிறது மூலமாக நம்மளால் குறைந்த தண்ணியில் அந்த லேண்ட் ஃபுல்லாகவே என்ன பண்ண முடியும், நம்மளால் தண்ணீர் பாய்ச்ச முடியும். ரைட்டா? ஸோ இது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கீழே ஒரு ரப்பரில் பக்கெட் மாதிரி செஞ்சு மாடை வச்சு இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இது, அதாவது மதகில் கேனல்லேருந்து என்ன பண்ணுறோம், பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது ரப்பர் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தண்ணி இழுத்து இந்த பக்கம் மேலேயும் கீழே இழுத்து விடுவாங்க. ஸோ இப்போ இந்த பக்கத்தில் வரைய தண்ணி நிறையும், மேலே தூக்கும்போது அது பக்கத்து வயல் வழியாக பாயும். இதெல்லாம் மேனுவல் மெத்தட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லாங் டிஸ்டன்ஸு, ஒரு பெரிய வாய்க்கால்லேருந்து சின்ன வாய்க்காலுக்கு மாற்றி அதுலேருந்து என்னாகும், சின்ன சின்ன பாத்திகள் வழியாக எல்லா இடத்துக்கும் தண்ணி என்ன பண்ணணும், பாய்ச்சப்படும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸு. Next, drip system. In drip system, water is released drop by drop exactly at the root zone using a hose or pipe. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், ட்ரிப் சிஸ்டத்தில் தண்ணியை ட்ராப் பை ட்ராப்பாக வெளியிடுறோம், சொட்டு நீர் பாசனம்னு சொல்கிறோம்ல, அந்த மெத்தடு தான் இது. ஸோ அப்போ கரெக்டாக அதனுடைய ரூட் ஜோன்லேயே கரெக்டாக விடுறோம். வெளியில் எங்கேயுமே அதர் லேண்டில் தண்ணி பாய்ச்சறது கிடையாது. கரெக்டாக ரூட் ஜோனில் மட்டும் தண்ணியை சொட்டாக விடக்கூடியது ட்ரிப் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த எஃபெக்டிவ் ஒன் இன் ரீஜன்ஸ் வேர் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் லெஸ். குறைஞ்சளவு நீர் கிடைக்கக்கூடிய இடங்களில் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதான் ட்ரிப் இரிகேஷன். ஸோ இப்போ இதுதான் டியூப்ஸ் போட்டிருப்பாங்க நாற்றுக்கு பக்கத்துலேயே. ஸோ இப்போ அந்த நாற்றுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக என்னாகும், தண்ணி ட்ராப் பை ட்ராப் சொட்டாக வெளியேறிக்கிட்டு இருக்கும். ஸோ இது ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தோன்னா வீடிங், களை எடுக்கிறதுன்னு சொல்கிறோம். In an agricultural field, many other undesirable plants may grow naturally along with the main crop. ஸோ இப்போ நம்ம வளர்க்கக்கூடிய மெயின் கிராப்போடைய என்னாகும், அன்டிசைர்டு பிளான்ஸ், தேவையில்லாத செடிகளும் வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ அது எல்லாமே வீட்ஸ்னு பேர். திஸ் அன்டிசைரபிள் பிளான்ஸ் ஆர் கால்டு வீட்ஸ், களைச்செடிகள் அப்படின்னு சொல்லுவோம். த ரிமூவல் ஆஃப் வீட் இஸ் கால்டு வீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்ஸை வந்து நம்ம பிடுங்கிறதுக்கு பேர் தான் வீடிங். Weeding is an important process because weeds compete with the crop plants for nutrients, sunlight, water, space and other resources. ஸோ இப்போ இந்த வீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதனால் வீடிங் பண்ணணும் அப்படின்னா, இது மெயின் கிராப்போடு என்ன பண்ணும், போட்டி போடும். எதுக்கெல்லாம் போட்டி போடுது, உணவுக்காக, தண்ணிக்காக, சன்லைட்டுக்காக, இடத்துக்காக, இதெல்லாம் போட்டி போடுறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், அது மெயின் கிராப் என்ன ஆகிடும், ஈல்டிங் கொடுக்காம போகும். இட் ரிசல்ட்ஸ் இந்த அண்டர் நியூரிஷ்மெண்ட் த கிராப்ஸ் அண்ட் லீட்ஸ் டு லோ ஈல்டு. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், லோ ஈல்டு தான் கிடைக்கும். இட் இஸ் மேண்டட்டரி டு ரிமூவ் சீட்ஸ் ஃப்ரம் த ஃபீல்டு டு அச்சீவ் த எக்ஸ்பெக்டட் ஈல்டு. ஸோ அப்போ நம்ம தேவையான அளவு நம்ம எதிர்பார்த்த ஈல்டு நமக்கு வரணும் அப்படின்னா அதில் கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், அதில் நம்ம வீடிங் பண்ணணும். Farmers adopt many ways to remove weeds and control their growth. Some of them are explained below. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் சில டெக்னிக்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் மெத்தடு. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் இன் விச் வீட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு ஃபிசிக்கலி. ஸோ அப்போ நம்ம கைகள் மூலமாக எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டெஸ்ட்ராய்டு ஃபிசிக்கலின்னு சொல்கிறோம். Hand pulling or weeding with the help of weeding hoe is the oldest and most efficient method for controlling weeds. ஸோ இப்போ கைகள் மூலமாக பிடுங்கிறது, ஹேண்ட் புல்லிங், கைகள் மூலமாக பிடுங்கிறது, இல்லைன்னா வீடிங் வித் த ஹெல்ப் ஆஃப் வீடிங் ஹோ, அதை களக்குத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதன் மூலமாக பண்ணுறது தான் இட்ஸ் ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து டில்லேஜ் மெத்தட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் மெத்தட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் வீட்ஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ். எல்லா கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய வீட்ஸையும் என்ன பண்ணணும், டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. வீட்ஸ் ஆர் பரீட் இன் த சாயில் அண்ட் ஆல்சோ எக்ஸ்போஸ் டு சன் ஹீட் பை டீப் ப்ளக்கிங். ஸோ அப்போ டீப் ப்ளக் பண்ணுறது மூலமாக இங்கே என்ன பண்ணப்படுது, சன்லைட், அதாவது வீட்ஸ் ஆர் பரீட் இன் த சாயில், மண்ணிலே புதைக்கப்பட்டுரும், ரைட்டா. ஸோ அதுதான் டில்லேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிராப் ரொட்டேஷன், அதாவது என்ன சொல்லுவோம், கிராப் ரொட்டேஷன் அப்படின்னா பயிர் சுழற்சி. இன் திஸ் மெத்தட் ப்ராப்பர் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் இஸ் ஃபாலோடு பை கண்ட்ரோலிங் கிராப் அசோசியேட்டட் வித் பேரசைட்டிக் வீட்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, களைகள் செடி அதிகம் வர்றதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கிராப் ரொட்டேஷன் பண்ணுறோம். பயிர் சுழற்சி பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல களைகள் உருவாகிறது தடுக்கப்படும். ஏன்னா ஒவ்வொரு கிராப்பும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டோடு இருக்கும், ஒவ்வொரு நியூட்ரியண்ட்டோடு இருக்கும். அப்போ இந்த வருஷம் கரும்பு போடுறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கடலை போடுவாங்க, அதுக்கு வருஷம் நெல் போடுவாங்க, அடுத்த வருஷம் வாழை போடுவாங்க. அப்போ இப்படி வருஷத்துக்கு வருஷம் மாற்றும்போது அதில் தொடர்ந்து என்னாகாது, வீட்ஸ் வளர்கிறது தடுக்கப்படும். அடுத்தது சம்மர் டில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டீப் ப்ளக்கிங் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் ஆஃப் ரபி கிராப்பு அண்ட் எக்ஸ்போசிங் அண்டர் கிரவுண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வீட்ஸ் டு ஸ்ட்ராங் சன்லைட் டூரிங் சம்மர் மந்த்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டெஸ்ட்ராயிங் மெனி ஆனுவல் அண்டு பெரனியல் வீட்ஸ். ஸோ இப்போ டீப் ப்ளக் பண்ணதுக்கப்புறம், ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டீப் ப்ளக் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், அப்படியே வெயிலில் காய போட்டுறோம். அப்படின்னா அப்படி பண்ணும்போது என்னாகும், அதெல்லாம் காஞ்சி சன்லைட்டில் காஞ்சி அது அப்படியே என்ன ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகி அழிஞ்சு போயிடும். இதுக்கு பேர் தான் சம்மர் டில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோல். இப்போ இன் திஸ் மெத்தட் பயோ ஏஜென்ட்ஸ் லைக் இன்செக்ட் அண்ட் பேத்தஜன்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் வீட்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில வீட்ஸு களைச்செடிகளை நீக்கிறதுக்கு நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை பயன்படுத்துகிறோம். பூச்சிகளையோ அல்லது கிருமிகளையோ பயன்படுத்துகிறோம். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆர் நாட் எராடிகேஷன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறதுனா எராடிகேட் பண்ணல, பட் ரிடக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த வீடு பாப்புலேஷன். அங்கே அந்த வீட்ஸினுடைய ரிடக்ஷன், பாப்புலேஷனை கம்மி பண்ணுறது தான் இதனுடைய வேலையாக இருக்குது. கெமிக்கல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறபோது கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ் இன் சர்டன் கேசஸ் அண்ட் ஹேவ் கிரேட் ஸ்கோப் இன் வீடு கண்ட்ரோல். கெமிக்கல்ஸ் அதாவது நம்ம களைச்செடிக்கு வீடிசைட்ஸ் தெளிக்கிறது மூலமாக மெயின் கிராப் வந்து அப்படியே இருக்கும், அந்த களைச்செடிகள் மட்டும் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். ஸோ அதுதான் கெமிக்கல் மெத்தட். த கெமிக்கல்ஸ் யூஸ்டு ஃபார் கில்லிங் த வீட்ஸ் ஆர் இன்ஹிபிட்டிங் தேர் க்ரோத் ஆர் கால்டு ஹெர்பிசைட்ஸ். எதெல்லாம் நம்ம வந்து அந்த வீட்ஸை கொள்ளுதோ அதுக்கு பேர் என்னது, ஹெர்பிசைட்ஸ்னு சொல்லுவோம். தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் வாட்டர் அண்ட் ஸ்ப்ரேட் ஓவர் த கிராப்ஸ். ஸோ இப்போ இதை தண்ணியோட கலந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை வயலில் தெளிக்கும் போது அந்த களைகள் மட்டும் இறந்து போயிடும், மெயின் கிராப்புக்கு ஒன்றும் ஆகாது. அடுத்தது இன்டகிரேட்டட் வீடு மேனேஜ்மெண்ட். இன்டகிரேட்டட் வீடு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் எ மெத்தட். Management combines different agronomic practices and herbicides used to manage weeds so that the reliance on any one weed control technique is reduced. ஸோ அப்போ இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைன்ஸ் டிஃப்ரெண்ட் அக்ரானமிக் ப்ராக்டிசஸை கையாளுறது மூலமாக நம்ம ஹெர்பிசைடினுடைய க்ரோத்தை மேனேஜ் பண்ணுறோம், ரைட்டாக அதை தவிர்க்கிறோம். ஸோ மெக்கானிக்கல், பயாலஜிக்கல், கல்ச்சுரல் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் இன்டகிரேட்டட் வீடு மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்தையும் கலந்து செய்கிறது தான் இன்டகிரேட்டட் வீடு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹார்வெஸ்டிங், அறுவடை செய்கிறது. த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் அண்ட் கேதரிங் ஏ கிராப் இஸ் கால்டு ஹார்வெஸ்டிங். அறுக்கிறது, சேர்க்கறது, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஹார்வெஸ்ட்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இதில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா மேனுவல் ஹார்வெஸ்டிங், இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்கால மெத்தட் தான். திஸ் இஸ் த மேஜர் மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் இன் இந்தியா. சர்டன் கிராப்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் வித்தவுட் யூஸிங் டூல்ஸ். ஸோ இப்போ நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. கிராப்ஸ் லைக் கிரவுண்ட்நட், green gram, black gram and horse gram can be harvested by uprooting with the hand, provided soil moisture is adequate for hand pulling. ஸோ அப்போ இங்கே இந்த செடியெல்லாம் வந்து கடலை செடி பிடுங்குறோம், கடலை அந்த இது கொள்ளு பருப்பு இதெல்லாம் என்ன பண்ணுறோம், அப்ரூட் பண்ணுறோம், செடியவே பிடுங்கிட்டு அதை என்ன பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம காயை பிரித்து எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான், ஏன்னா நிலத்தை எப்பவுமே ஈரப்பதமாக வச்சுக்கிட்டோம், அப்போ தான் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து மெக்கானிக்கல் மெத்தட் எடுத்துன்னா, ஹார்வெஸ்ட் இன் அவர் கண்ட்ரி இஸ் ஜென்ரலி டன் பை எம்ப்ளாயிங் த லேபர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபார்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் சிக்கிள் அப்படிங்கிறது கதிரருவா, அதாவது கோதுமையோ அல்லது நெல்லையோ அறுக்கிறதுக்கு பயன்படுத்தலையா, அதான் சிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், கதிரருவால். திஸ் மெத்தட் இஸ் ஏ லேபரஸ் அண்ட் டைம் கன்சியூமிங் ஒன் அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ்டு ஃபார்ம்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா சின்ன அளவில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு இது ஓகே, அதாவது கை மூலமாக என்ன பண்ணுவோம், கதிரருவால் வச்சு அறுத்து அறுவடை பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா லேப்ரஸ் அண்டு டைம் கன்சியூமிங் ஒன் அப்படின்னு சொல்கிறோம், அதிக நேரம் எடுத்துக்கும், அதே மாதிரி நிறைய ஆட்கள் தேவைப்படக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் மெத்தடில் அந்த கதிரருவால் வச்சு பண்ணுறது.
நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங்கு. திஸ் ஹார்வெஸ்டிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் லார்ஜ் சைஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ். அதிக அளவு நிலம் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம எந்த மெத்தட் பண்ணணும்? மெஷின் ஹார்வெஸ்ட்டு தான் பண்ண முடியும், கையில் பண்ண முடியாது, மேனுவல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஹார்வெஸ்ட்ரு, மெஷின் ஹார்வெஸ்ட்ரு. பெரிய ட்ரக் இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணும், அறுவடை பண்ணி கதிரை தனியாக பிரித்து போட்டுரும், நெல்மணியை தனியாக பிரித்து போட்டுரும். ரைட்டா? The term harvesting also includes the immediate post-harvest practices such as threshing and winnowing. ஸோ இப்போ இந்த ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறதுல இன்னும் 2 டேர்ம்ஸ் சேர்ந்துருக்கும். என்னென்ன அப்படின்னா த்ரஷிங் அண்டு வின்னோயிங். த்ரஷிங் அண்டு வின்னோயிங்னா அந்த என்ன சொல்கிறது, கதிரை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கதிரை அதாவது நெல்மணிகளை அதுலேருந்து பிரித்து எடுக்கிறது, அப்புறம் என்ன பண்ணுறது, அதை வின்னோயிங் பண்ணுறது, சீடை தனியாக எடுக்கிறது. இந்த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் த கிரைன்ஸ் ஃப்ரம் தர் சாப்ஸ் ஆர் பாட்ஸ் இஸ் த்ரஷிங். ஸோ அப்போ அந்த செடியிலேருந்து அந்த கிரைன்ஸ் நெல்மணியோ அல்லது கோதுமணியோ பிரித்து எடுக்கக்கூடிய பேர் தான் என்னது, த்ரஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் த்ரஷிங் வி மஸ்ட் செப்பரேட் த கிரைன்ஸ் ஃப்ரம் த சாஃப். அந்த கதிர்லேருந்து அந்த செடியிலேருந்து பிரித்து எடுக்கணும். வின்னோயிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் த கிரைன்ஸ். வின்னோயிங் அப்படிங்கிறது காற்றுல அந்த தூசெல்லாம் எடுத்துகிட்டு கிரைனை மட்டும் தனியாக பிரிக்கிறது. ஸோ அதுதான் வின்னோயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடு தான் ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷர் என்ன பண்ணுறாரு, அந்த களத்தில் என்ன பண்ணுறாரு, நெல் வச்சு கட்டி அடிக்கிறாரு. ஸோ அப்படி அடிக்கிறது மூலமாக நெல்மணியெலாம் என்ன ஆகும், அப்படியே பிரிஞ்சு கீழே விழும். அங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கும். தென் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, வின்னோயிங் பண்ணுவாங்க. வின்னோயிங்னா இப்படி மேலே முரத்தில் அள்ளி இப்படி கொட்டுவாங்க. காற்றுல இப்படி கொட்டும்போது என்ன ஆகும், அந்த தூசெல்லாம் தள்ளி போயிடும், நெல்மணி மட்டும் கீழே விழும். ஸோ இது வந்து வின்னோயிங் அப்படின்னு சொல்லுவோம், செப்பரேஷன் ஆஃப் கிரைன்ஸ். அடுத்தது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ். இப்போ எப்படி விதைகளை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா, ஸ்டோரேஜ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. அப்போ போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறபோது ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். பிகாஸ் த கிராப் இஸ் சீசனலி ப்ரொடியூஸ்டு பட் கன்சியூம்டு த்ரூ அவுட் த இயர். ஸோ இப்போ சீசனில் மட்டும்தான் நமக்கு விளையுது, ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ அவுட் த இயர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதை என்ன பண்ணணும், தேர்ஃபோர் சப்ளை ஆஃப் த ப்ரொடியூஸ் ஹேஸ் டு பி மெயின்டைன்டு பை ப்ராப்பர் ஸ்டோரேஜ். அதை முறையான வடிவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாப்பாக வச்சுருக்கணும். பிஃபோர் ஸ்டோரிங் ஹார்வெஸ்டட் கிரைன் ஷுட் பி மேட் ஃப்ரீ ஃப்ரம் மாய்ஸ்சர். ஸோ அப்போ அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த விதைகள் வந்து ஈரப்பதம் இல்லாமல் வறண்டுருக்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை ஸ்டோர் பண்ண முடியும். ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அந்த விதைகள் பூரா என்ன ஆகிடும், முளைச்சி செடியாக மாறிடும். ரைட்டா? எனி மாய்ச்சர் இன் த ஸ்டோர்டு கிரைன்ஸ் வில் லீட் டு த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த இடத்துல பாசிகள் வளரும், பூஞ்சாங்கொல்லிங்க வளரும், செடியே முளைச்சிடும். ஸோ தே நீட் டு பி ட்ரைட் இன் த சன் பிஃபோர் ஸ்டோரிங். அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபுட் கிரைன்ஸ் ஆர் கலெக்டட் இன் கனி பேக்ஸ். சாக்கு பைகளில் எடுத்துகிட்டு அண்ட் தென் ஸ்டோர்ட் இன் குடோன்ஸில் வச்சு அடைச்சிடணும். சிலோஸ் அண்டு கிரைன்ஸ் ஆர். சிலோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் சிலோஸ். அண்டு கிரைன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் கிரைன்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல். ஸோ இப்போ கிரைன்ஸு அதாவது என்ன சொல்லுவோம், அந்த அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த மேலே பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா மட் பின்னு. ஸோ நெல்லை பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், இந்த மட்டுனா சேர்த்து மூலமாக கட்டின தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளார வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா ஜூட் பேக்ஸ், கன்னி பேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் போட்டு அடைச்சி குடோன்ஸில் வச்சுக்கிறது. இது வந்து பார்த்தோன்னா சிலோஸ் ஃபார் லாங் டைம், ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிறதுக்கு இந்த சிலோஸில் தான் பயன்படுத்துவாங்க. இதில் இருக்கக்கூடிய காற்றை பூரா வெளியே எடுத்துருவாங்க. இது வந்து உள்ள வேக்கம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் என்ன பண்ணிப்பாங்க, நெல்லை கொட்டி அடைச்சி வச்சுருக்கிறது. ரைட்டா? Chemicals are sprayed to minimize pest and insect in godows. கெமிக்கல் வேப்பர்ஸ். ஸோ அப்போ கெமிக்கல்ஸ் அதில் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அந்த வேப்பர்ஸ் அதனுடைய அந்த புகை என்ன பண்ணும் அப்படின்னா மினிமைஸ் த பெஸ்ட் அண்ட் இன்செக்ட் இன் குடோன்ஸ். குடோனில் பூச்சிகளினுடைய எண்ணிக்கையையும் இன்செக்ட் மற்ற அதை சாப்பிடக்கூடிய மைக்ரோ ஆர்கானிஸ்ட்லேருந்து அதை என்ன பண்ணிடும், பாதுகாத்துக்கும். திஸ் இஸ் கால்டு ஃபியூமிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புகை போடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஃபியூமிகேஷன். The stored grains are inspected from time to time to make sure that they are free from diseases and pests. ஸோ அப்போ ஸ்டோர் பண்ணப்பட்ட கிரைன்ஸ் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு டைம் டு டைமில் என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஏதாவது இன்செக்ட் ஏதாவது வந்திருக்கா, அல்லது அது ஏதாவது நோய் தாக்குதலுக்கு உண்டாயிருக்கா, அல்லது ஏதாவது அழுகி போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். இன் அவர் கண்ட்ரி கிரைன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் லார்ஜ் ஸ்கேல் இன் கவர்மெண்ட் ஓன்டு குடோன்ஸ். ஸோ கவர்மெண்ட் குடோன்ஸில் தான் நம்ம வந்து இந்த தானியங்கள் எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நீடிங் ஸ்டோரேஜ் ஆர் ஃபுட் கிரைன்ஸ், ஆயில் சீட்ஸ் அண்டு ஃபாடர். ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நீடிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடியது. அடுத்து ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், பயிர் சுழற்சி. கிராப் ரொட்டேஷன் இஸ் பிளான்டிங் a series of different crops in the same field following a defined order.
ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் என்ன பண்ணுறோம், ஒரே ஃபீல்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸை நம்ம வளர்க்குறது. ஸோ இந்த சீசனுக்கு கரும்பு போட்டால் அடுத்த சீசனுக்கு கடலை போடுறது, அடுத்து நெல் போடுறது, அடுத்து வாழை போடுறது, அடுத்து பருத்தி போடுறது, இப்படி ஒரே பயிராக இல்லாமல் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் பயிர் மாற்றி பயிரிடுறதுக்கு பேர் தான் கிராப் ரொட்டேஷன் சொல்கிறோம். மோனோ கிராப்பிங் அண்ட் மிக்ஸ்டு கிராப்பிங். மிக்ஸ்டு கிராப்பிங் ஆர் த டூ மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ மோனோ கிராப்னா ஒரே வகையான பயிரை நடுறது, மிக்ஸ்டு கிராப்னா பலதரப்பட்ட பயிர்கள் பயிரிடுறது. மோனோ கிராப்பிங் இஸ் த ரிப்பீட்டட் பிளான்டிங் ஆஃப் த சேம் கிராப் இன் த சேம் ஃபீல்டு இயர் ஆஃப்டர் இயர்ஸ். ஒவ்வொரு வருஷத்தை வந்து ஒரே மாதிரி பயிரிட்டுட்டு வர்றது மோனோ கிராப்பிங். மிக்ஸ்டு கிராப்பிங் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் தென் டூ கிராப்ஸ் simultaneously on the same land without any pattern. ஸோ எந்த ஒரு பேட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கிராப்ஸை ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், மாற்றி மாற்றி பயிரிட்டுட்டே இருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கிராப் ரொட்டேஷன் ஹேஸ் மெனி அட்வான்டேஜஸ். மெனி கிராப்ஸ் லைக் legumes may have positive effects on succeeding crops in the rotation, leading to greater production overall. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம கிராப் ரொட்டேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெகும்ஸை வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதிகம் கொடுக்கக்கூடியது லெகும் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கடலை செடி, கடலை, அப்புறம் துவரை, உளுந்து, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லெக்யூம்ஸ். A shallow rooted grain crop, deep rooted cash crop and a restorative crop, legume crop should be included in the rotation for maintaining soil productivity. என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் நடலாம் அப்படின்னா ஷாலோ ரூட்டட் கிரைன் கிராப். அதாவது ஷாலோ அப்படின்னு பார்த்தோன்னா வேறு கீழே போகக்கூடிய அந்த தாவரங்கள், சாரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஷாலோ ரூட்டட். அடுத்து டீப் ரூட்டடு கேஷ் கிராப், பணப்பயிர்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மண்ணுக்குள்ளார அதிக ஆழத்துக்கு வேர் போய் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸு. அடுத்து ரெஸ்டோரேட்டிவ் கிராப், லெக்யூம் கிராப். ரெஸ்டோரேட்டிவ் அப்படின்னா சிம்பயாட்டிக் ரூட்ஸ், அதாவது பாக்டீரியா ரூட் நாடுன்னு சொல்கிறதுல லெக்யூம் கிராப்ஸ். ஸோ இப்போ இவங்க 3 பேரையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் மெயின்டைனிங் சாயில் ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொட்டேஷன் பண்ணுறோம். இந்த லெகுமினஸ் கிராப்ஸ் ஷுட் ஃபாலோ நான் லெகுமினஸ் கிராப்ஸ் டு ஹேவ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் டு சக்சீடிங் கிராப்ஸ். ஸோ லெகுமினஸ் கிராப்ஸுக்கு அப்புறம் ஒரு நான் லெகுமினஸை பண்ணும்போது அந்த நான் லெகுமினஸ் பிளான்ட்ஸுக்கு தேவையான நைட்ரஜன் அந்த தாவரத்துக்கு கிடைக்கும். ஏன்னா லெகுமினஸ் பிளான்ட்டில் யார் இருப்பா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருப்பாங்க சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில். அதனால் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அந்த சாயிலில் இழுத்து வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, மண்ணில் நைட்ரஜன் சத்தை அதிகப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ அடுத்த வருஷத்தில் நம்ம நான் லெகுமினஸை போடையில் அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த தாவரமானது ஈல்டு நமக்கு நல்லா கொடுக்கும். ரைட்டா? இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் எ பெட்டர் பேலன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் த சாயில். வீடு ப்ராப்ளம் இஸ் லெஸ் இன் இன்டர்கார்பிங் சிஸ்டம் கம்பேர்டு டு சோல் கிராப்ஸ். ஸோ மோனோக்ராப் ஒரே வகையான செடிகளை போடுறதுலேருந்து இந்த பயிர், அதாவது கிராப் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக வீடு கூட என்னாகும், குறைந்த அளவில் தான் இருக்கும், அதிக அளவு வீட்ஸ் எதுவுமே வராது. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா மிக்ஸ்டு கிராப் ஃபீல்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர் கிராப்பிங், மெய்ஸ் அண்டு பிளாக் கிராம். ஸோ இது இருக்கு இல்லையா உளுந்து. ஸோ உளுந்து, இது என்னது மெய்ஸ், சோளமும் ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட் பேங்க், விதை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீட் பேங்க் இஸ் a place where seeds are stored in order to preserve genetic diversity. ஸோ இப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணிக்கக்கூடிய இடமா தான் இந்த சீட் பேங்க்ஸ் இருக்குது. சீட்ஸ் மே பி வியபிள் ஃபார் 100 years அண்ட் ஈவன் ஆஃப் 1000 years. ஸோ இப்போ ரொம்ப வருஷத்துக்கு விதையானது என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். சீட் பேங்க்ஸ் ஆர் லைக் சீட் லைப்ரரிஸ் that contain valuable information about evolution strategies of plants. ஸோ இப்போ இங்கே விதைகள் சேமித்து வைக்கிறது மூலமாக அங்கே நமக்கு வந்து அது ஒரு லைப்ரரி மாதிரி செயல்படுது. எப்படின்னா that contain valuable informations, நிறைய தகவல் வச்சுருக்கு. என்ன மாதிரியான தகவல்னா evolution strategies of plants. The Royal Botanical Gardens located in Calcutta first started collecting seeds formerly as seed bank. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொல்கட்டாவில் தான் ஃபஸ்ட்டு சீட் கலெக்ட் பண்ணுறாங்க சீட் பேங்க்குக்காக. சீட் பேங்க்ஸ் were created a store native varieties of seeds. ஸோ அப்போ அது எந்த ஊரில் இருக்குதோ அந்த நேட்டிவ் கிராப்ஸினுடைய விதைகளை சேமிச்சிக்கக்கூடிய இடமா இருக்குது. With this initiative, farmers have started preserving indigenous seeds and reducing their dependence on hybrid seeds from seed companies. ஸோ அப்போ இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா விவசாயிகளுக்கு டு ப்ரிசர்விங் இண்டிஜினஸ் சீட்ஸ்னால் உள்நாட்டு விதைகள், அதாவது கலப்பினம் பண்ணாத நாட்டு விதைகளை சேமித்து வைக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ பிற்காலத்தில் ரெடியூசிங் த டிபெண்டன்ஸ் ஆன் ஹைப்ரிட் சீட்ஸ், கம்பெனிஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஹைப்ரிட் சீடு கிடைக்காம ஹைப்ரிட் சீடுக்கிட்ட போட்டி போடுறதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இண்டிஜினஸ் சீட்ஸ், அந்த வைல்டு சீட்ஸ், நம்ம அந்த உள்நாட்டு விதைகளை சேமித்து வச்சுட்ருக்கோம். த சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் மெத்தட் ஆஃப்
seed storage is in the airtight earthen pots. ஸோ அப்போ மண்ணில் புதைச்சி வைக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்டைட் எர்த்தன் பாட்ஸ்னால் காற்று புகாத இடத்துல புதைச்சி வைக்கிறது எர்த்தன் பாட்டில். நவதானியா சீட் பேங்க், a non-governmental organization located in New Delhi, conserve around 50,000 crop varieties with the primary focus on preservation of grain species. ஸோ அப்போ தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ வந்து பார்த்தோம்னா நவதானியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் எ சீட் பேங்க். எவ்வளோ சீட்ஸ் அங்கே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50,000 ஸ்பீசிஸ் க்ராப் வெரைட்டிஸ் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா நவதானியா சீட் பேங்க், அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சீட் பால்ஸ். சீட் பால்ஸ் அப்படிங்கிறது விதையை சாணம் மற்றும் களிமண்ணில் சுற்றி காடுகளில் போட்டு வர்றது, அதாவது காடுகள் கம்மியாக மரங்கள் இல்லாத இடங்களில் போடுறது. சீட் பால்ஸ் ஆர் எ மிக்சர் ஆஃப் சாயில், கம்போஸ்ட் அண்ட் பிளான்ட் சீட்ஸு. திஸ் பால்ஸ் ஆர் த்ரோன் இன் டு லேண்ட் ஏரியாஸ், நிலங்களில் தாவரங்கள் இல்லாத இடங்களில். With the monsoon set in, these planted seed balls will germinate into seedlings. ஸோ அப்போ மழை காலம் ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகும், சீட் பால்ஸ் முளைச்சி தாவரங்களை வளர செய்யும். மேக்கிங் சீட் பால் இஸ் ஸ்டெப் டுவார்ட்ஸ் கன்சர்விங் த நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஸோ அப்போ காடுகள் அழிக்கப்பட்ட இடத்துலையும் மரங்கள் வெட்டப்பட்ட இடத்துலையும் இந்த சீட் பால்ஸ் போடுறது மூலமாக அங்கே புதிய தாவரங்கள் முளைச்சி காடுகள் உருவாக்கும். Seed balls are prepared by non-government organization and enthusiastic school children to grow tree for ecosystem restoration. எக்கோசிஸ்டத்தை புதுப்பிக்கிறதுக்கு இந்த சீட் பால்ஸ் வந்து தயார் பண்ணப்படுது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மூலமாக. The concept of seed ball has potential to increase tree cover and also to improve the awareness among the people about conserving plants. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா the concept of seed ball எதுக்குன்னா ஹேஸ் பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் த ட்ரீ கவர், மரங்களுடைய அளவு அதிகரிக்கிறதுக்காக, ரைட்டா. அண்ட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் த அவேர்னஸ் அமங் த பீப்புள் அபவுட் கன்சர்விங் பிளான்ஸ், மரங்களை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த சீட் பால் டெக்னிக்ஸ் பயன்படுத்தப்படுது. ஸோ இதுதான் சீட் பால். உள்ளுக்கு வந்து பார்த்தோன்னா மண், அப்புறம் கம்போஸ்ட்டு, அப்புறம் விதைகள் இருக்கும். இதை சுற்றி இப்படி வச்சுருவாங்க சாணத்தோடு வச்சு, ரைட்டா. ஸோ அப்போ உள்ள விதைகள் இருக்கிறனால இங்கே பார்த்திங்கன்னா இது முளைச்சிட்ருக்கும், ரைட்டா. இது வந்து முளைச்ச சீட் பால். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையாக இருக்கும்போது எங்கெல்லாம் காடுகள் கம்மியாகும் அங்கங்கே தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ மழை பெய்யும் போது அது என்னாகும், அந்த இடத்துல புதுசாக செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும்.